மனுஷனோட புத்திசாலித்தனம் பல பேரை ஏமாத்திருக்கு, அடிமையாக்கிருக்கு. மனிதனின் மூளை அறிவியலின் அதிநவீன தொழில்நுட்பத்தால் ஆராய முடியாத, கண்டுபிடிக்க முடியாத பல்லாயிரம் விஷயத்தில் மூளையும் ஒன்று. உயிர், உடல், இயற்கை இந்த மூணுத்தையும் மனுஷனால் உருவாக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மூளைக்குள்ள பெரிய ராடு உள்ளே போய் வெளியே வந்து பல வருஷமாக சாதாரணமாக உயிர் வாழ்ந்த ஒருத்தரை பற்றி பார்த்தோம். திடீர்னு இசைஞானியான ஒருத்தரை பற்றியும் பார்த்தோம். மூளை எந்த அளவுக்கு சிக்கலானதும் பிரம்மாண்டமானதுன்னோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் மூளையை பற்றி இன்னும் அதிகமான விஷயத்தை தெரிஞ்சுப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. ஜனவரி 21, 1989 மரண தண்டனை நிறைவேற்றப்படும் முந்தைய நாள் 30 கொலைகள் பண்ணதா ஒத்துக்கிறான் தொடர் கொலையாளி டெட் பண்டி. தொடர் கொலையாளிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உலகத்தில் இருக்க எல்லா போலீஸும் முதல்ல கை வைக்கிற வழக்கு டெட் பண்டியோட வழக்காத்தான் இருக்கும். ஏன்னா 10 ஆண்டுகளா அமெரிக்காவையும் அமெரிக்கன் போலீஸையும் அலறவிட்ட சகாத்தம் தான் இவன். டெட்டை பார்க்குற யாருமே அவனை சைக்கோன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களே இவனை பார்த்தா அடே அப்பாவியாட்டம் இருக்கான், இவனை போய் 30 கொலைகள் பண்ணான்னு சொல்கிறியே, நீ என்ன பைத்தியமானு கேட்பீங்க. ஏன்னா டெட் ஒரு பியோர் இன்டெலிஜென்ட் சைக்கோபேத். நல்ல அறிவு, நல்ல அழகு, நல்ல பேச்சு திறமை, எல்லார்கிட்டையும் பழகுறதுன்னு எல்லா விதத்துலையும் கிரீன் ஃபிளாகாக இருந்த ஒரு இளைஞன் எப்படி மிக கொடூர ரத்த வெறி பிடித்த சைக்கோ கில்லராக மாறினான்? இவனோட சுற்றுச்சூழல் இவனை கொலைகாரனாக்குச்சா, இல்லை இவன் பிறக்கும் போதே கொலைகாரனா? இவனுடைய வழக்குக்கு அப்புறம் தான், அதாவது இவனுடைய கொலைகளுக்கு பின்னாடி தான் சைக்கோபேட்ஸ்னா யாரு, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ரொம்ப டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி ஆராயும் போது சைக்கோபேட்ஸ் எல்லாருக்குமே மூளையின் பாகங்கள் ஒன்னோடு ஒன்று தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா பிடிப்பட்ட சைக்கோபேட்ஸுடைய பிரெயின்ஸை ஸ்கேன் பண்ணி அதை அனலைஸ் பண்ணும்போது ஒரே பேட்டர்னில் அவங்களோட மூளை இயங்குவதும் இருப்பதும் தெரிய வருது. குறிப்பாக கண்களுக்கு மத்தியில் இருக்க ஆர்பிட்டல் கோர்டெக்ஸ் பகுதி செயல்படாமலே இருக்குதான். இதை கார்டிசல் லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் சைக்கோபேத்களுக்கு சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. மனிதர்களின் மிக முக்கிய குணங்களான இரக்கமும் புரிந்துணர்வும் மனசாட்சியும் அக்கறையும் கவலையும் ஏற்படுற முக்கியமான இடம் தான் இந்த லிம்பிக் சிஸ்டம். இந்த லிம்பிக் சிஸ்டம் இவங்களுக்கு இயங்காததால தான் கொடூர கொலையாளிகள் எல்லாருமே கொலை பண்ணதும் கற்பழிச்சதும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்பி வர காரணம். ஏன்னா நாம உணரக்கூடிய இரக்கத்தையும் அனுதாபத்தையும் வேதனையையும் இவங்களால ஃபீல் பண்ணவே முடியாது. அதனால தான் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நார்மல் பர்சன்ஸான நம்மை விட வேறுபட்டிருக்கு. 2017ஆம் ஆண்டு நடந்த ஆய்வில் சைக்கோபேட்ஸுடைய மூளைகள் எல்லாமே ஆபத்தான மற்றும் கொடூரமான செயல்களை செய்யும் வகையிலேயே உருவெடுத்திருப்பதாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சைக்கோபேட்ஸ் மூளையை ரீவயர் பண்ணி டீஆக்டிவேட் பார்ட்ஸை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி ஒன்னோட ஒன்று தொடர்பு கொள்ள வைக்க முடியுமானோ ஆராய்ச்சி பண்ணாங்க. நியூரோ சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் ஃபேலன் தன்னோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் கூப்பிட்டு பெட் ஸ்கேன் பண்ணி அதில் வந்த ரிசல்ட்டை பார்க்குறாரு. அந்த ரிசல்ட்டை டாக்டர்ஸ் பேர் எல்லாத்தையும் மறைச்சிட்டு கொடுக்குறாங்க. இவர் ஒவ்வொரு ரிசல்ட்டாக பார்க்குறாரு. கடைசியாக ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. அதை பார்த்ததும் மனுஷன் ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இது, சைக்கோபேத் கொலைகாரனுடைய பிரெயின் பேட்டர்ன்ஸ் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கே, உடனே இந்த மூளைக்கு சொந்தக்காரனை பற்றி போலீஸ் கிட்ட சொல்லணும்னு டாக்டர்ஸ் கிட்ட இவர் சொல்கிறாரு. அங்கிருந்த அந்த டாக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்டில் இருக்க பேரை பார்க்க சொல்றாங்க. பார்த்ததும் மனுஷன் பரலோகத்துக்கே போயிட்டாரு. ஏன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருந்த பிரெயின் பேட்டர்னுக்கு சொந்தக்காரரே இவர் தான். தன்னோட மூளையில ஃபுல்லி டெவலப்ட் சைக்கோபேத்திக் பேட்டர்ன்ஸ் இருப்பதை ஜிம்மியால நம்பவே முடியல. ஏன்னா இவருக்கு மனைவி, குடும்பம், குழந்தைகள்னு எல்லாருமே இருக்காங்க. நார்மலான ஹியூமன் பீயிங்காக தான் இவர் வாழ்ந்துட்டு வராரு. இதுல இருந்து சைக்கோபேத்ஸ் உருவாக 30% ஜெனடிக்ஸ் அண்ட் 70% அந்த மூளையை கொண்ட குழந்தை வளரும் விதம்னோ ஆய்வாளர்கள் முடிவு பண்றாங்க. முறையான வளர்ப்பும் சரியான இயற்கை சூழலும் இல்லாத குழந்தைகளே கொடூர கொலையாளிகளாக மாறுகிறார்கள்னு அவங்க சொல்றாங்க. சைக்கோபேத்திக் பேட்டர்ன்ஸ் நிரம்பிய மூளையை கொண்ட ஜிம்மி யாரையும் கொலை பண்ணல. அதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை கொலை பண்ற அளவுக்கு தேவையான தூண்டுதல் சைக்கோபேத்திக் பிரெயின் இருந்தா மட்டும் போதாம மூளைக்குள்ளேயே நம்மால கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு வகையான புஷ் பட்டன் ஸ்விட்ச் இருக்கா? மே 2006 ஸ்டீவன் வில்லியம்ஸ் என்ற ரேடியோ ஹோஸ்ட் காணாமல் போகிறாரு. அடுத்த 2 வாரம் இது சம்மந்தமாக போலீஸ் மிக தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி, இனிமேலும் போலீஸை நம்மனா வேலைக்கு ஆகாது, அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு வில்லியம்ஸோட நண்பர் ஒருத்தர் சைக்கிக் எபிலிட்டி கொண்ட ஏஞ்சலா ஸ்மித் கிட்ட உதவி கேட்குறாரு. இவங்க ரிமோட் வியூவிங் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க நம்ம ஊரில் சீடில் கை வச்சா நோய் குணமாகிடுன்னு உருட்டுற மாதிரியான ஆள் கிடையாது. இவங்க நல்லா படித்து PhD பட்டம் வாங்கிய நேர்மையான நபர். இவங்க வெறும் பேப்பர், பேனா, நம்பரை
வச்சு கண்ணை மூடிட்டு உட்காருவாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட மனக்கண்ணில் தோன்றுவதை வச்சு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஏஞ்சலாவுக்கு ஒரு நபர் அடற்கருப்பான தண்ணீருக்குள் விழுறதும் யாரோ அவரை தண்ணீருக்குள்ள தள்ளி கொள்றதும் தெரிய வருது. இந்த வழக்கில் லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் கமாண்டராக இருந்த சிட் ஹால் ஏஞ்சலா ஸ்மித் எப்படி எதையும் பார்க்காம எந்த இடத்துக்கும் போகாம உட்கார்ந்த இடத்திலிருந்தே ஒரு கொலை வழக்கை பற்றிய விரிவான விளக்கத்தை தந்து உதவ முடிஞ்சதுன்னு மனுஷன் இன்னி வரைக்குமே அவர் மிரட்சியாவே பார்த்துட்டு வராரு. தன்னோட விஷன்ல பார்த்த எல்லா தகவல்களையும் போலீஸ் கிட்ட தராங்க ஏஞ்சலா. அந்த தகவலை வச்சு தேடும் போது கேரலினா தீவின் கடலோர எல்லையில் ஒரு பெயர் தெரியாத ஆணின் உடலை காவல்துறை கண்டுபிடிச்சாங்க. அந்த உடலுக்கு சொந்தக்காரர் காணாமல் போன ஸ்டீவன் வில்லியம்ஸ். இதோட இந்த சம்பவம் முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏஞ்சலா தண்ணீருக்குள் விழுந்து இறந்த வில்லியம்ஸ் பற்றிய தகவல்களை மட்டும் தரல, வில்லியம்ஸை யார் கொன்னதுன்னு விலாவரியா எழுதி தராங்க. இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, வில்லியம்ஸின் உடல் கிடைச்சதும் ஏஞ்சலா தன்னோட விஷன்ல வில்லியம்ஸை தண்ணீர்ல தள்ளின ஒரு உருவத்தை வரைஞ்சாங்க. FBI ப்ரொஃபைல்ல அந்த உருவம் இருக்கான்னு தேடுறாங்க. அப்பதான் அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருந்த உருவத்தோடு ஒத்துப்போகும் நபர் பற்றிய தகவல்களை FBI டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்தாங்க. அந்த நபர் வில்லியம்ஸ் கிட்ட பண மோசடி செஞ்சதால நடந்த கொலை தான் இதுன்னு கொலையாளியை பிடிச்சு இந்த வழக்கை முடிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க மக்களே, மாயமில்லே, மந்திரமில்லே, ஜாலமில்லே, டெலிபதி இல்லே, நமக்கு மீறிய சக்தி எதுவுமே இல்லைன்னு நம்ம உள்ளூர் தற்குறிங்க உருள்வானுங்களே. ஆனா ஒரு பெண்ணோட ரிமோட் வியூவிங்ல போலீஸாலையும் அட்வான்ஸ்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாலையும் பண்ண முடியாதத நவீன அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி செஞ்சிருக்கு. ஆனா இதையெல்லாம் நாம என்னன்னு புரிஞ்சிக்காமலேயே எல்லாத்தையும் கத்துக்கிட்ட மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உருண்டுட்டு இருக்கோம். அதுலயும் இந்த தற்குறியெல்லாம் ஒன்னா நம்பர் தத்தி. ரிமோட் வியூவிங் கான்செப்ட் பல பேருக்கு புதுசா தெரியும். ஆனா இது பண்டைய நாகரிக மக்களின் வழிவழியாக வந்த ஒரு பழக்கம். அது அவங்களோடவே போயிடுச்சு. முன்னோர்கள் முட்டாள்கள்னு சொல்ற எந்த தற்குறியாலையும் வில்லியம்ஸ் கேஸை சால்வ் பண்ண ஏஞ்சலா ஸ்மித் பற்றி ஒரு விளக்க கூந்தலையும் தரவே முடியல. ஏன்னா அந்த இடத்துல மாடர்ன் சயின்ஸே செத்து போயிடுச்சு. ரிமோட் வியூவிங் முறையை பயன்படுத்தி கோல்ட் வார்ல ஜெயிச்சிடலாம்னு ரஷ்யா அண்ட் அமெரிக்கா ரெண்டு நாடுமே தீவிர ஆராய்ச்சியில் இறங்கினது எத்தனை பேருக்கு தெரியும்? 1980களில் ரஷ்யன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை பாராசைக்காலஜி ஸ்டடீஸ்க்கு செலவு பண்ணாங்க. ஓகே, நீ அப்படி பண்றியா, நான் என்ன பண்றேன் பாருன்னு சைக்கிக் ஸ்பைஸையே உருவாக்குனாங்க அமெரிக்கா. அதுல முதல் ஆளா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஜோய் மெக்மேன் ஈகிள். இந்த சைக்கிக் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் ஸ்டார்கேட் ப்ரோக்ராம். இந்த காலத்துல தான் ஈரான்ல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடக்குது. அப்ப ஒரு மாணவர் குழு யுஎஸ் எம்பசியை முழுக்க கைப்பற்றினாங்க. இந்த சமயத்துல எத்தனை அமெரிக்கர்களை இவங்க பிணைய கைதியா வச்சிருக்காங்க, எங்க வச்சிருக்காங்க, என்ன நிலையில் இருக்காங்கன்னு எதுவுமே அமெரிக்காவுக்கு தெரியல. இதை கண்டுபிடிக்க ரிமோட் வியூவர்ஸ் கிட்ட எந்த இடத்துல எப்படி இருக்காங்க, யாரெல்லாம் அவங்கள சுத்தி இருக்காங்க, நம்ம ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட ஏகப்பட்ட தகவல்களை கொடுத்து அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்னு உயரதிகாரிகள் சொல்றாங்க. அப்ப ஜோ மெக்மேன் ஈகிள் அவங்க கேட்ட எல்லா தகவல்களுக்கும் ஏத்த மாதிரியான இவருடைய விஷன்ஸை பார்த்து சொல்றாரு. அவர் சொன்ன விஷன்ஸ் எக்ஸாக்டா ஈரான்ல பிணை கைதிகளாக இருந்த அமெரிக்கர்களின் நிலையோடு ஒத்து போறதை பார்த்ததும் USA ரிமோட் வியூவிங்ஸ் உண்மையில் சாத்தியம்னு நம்பினாங்க. ஆனா இது எப்படி வேலை செய்யுதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. பொதுவாக உளவு பார்க்க ஹைடெக் சேட்டலைட், ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் தான் தேவைப்படும். ஆனால் ரிமோட் வியூவர்ஸ்க்கு இதெல்லாம் சுத்தமாக தேவைப்படாது. நம்ம பூமியின் அதிநவீன கம்ப்யூட்டர்ஸை விடவும் சக்தி வாய்ந்த மற்றும் அதிநவீனம் நிறைந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னா அது மனிதனுடைய மூளை தான். எந்த கம்ப்யூட்டராலையும் மனிதனுடைய மூளையோடு சோடி போடவே முடியாது. 2018 பாஸ்டன் மேசச்சூசெட்ஸ் நெக்டாம்னு சொல்லப்படும் பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் அப் கம்பெனி ரொம்ப தைரியமாக சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்னன்னா, அப்லோட் யுவர் பிரெயின் டு தி கிளவுட். இந்த கம்பெனியுடைய நோக்கம் என்னன்னா, மனித மூளைக்குள் இருக்கும் டேட்டாஸை அப்படியே கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் இவங்களுடைய அல்டிமேட் எய்ம். இது சம்பந்தமா பலவித பரிசோதனைகள் பண்றாங்க. நியூரான் கனெக்ஷன்ஸ் பத்தி தீவிரமா ஆராய்ச்சி பண்றாங்க. அப்பதான் மூளையின் பிரம்மாண்டமான சிக்கல்களும் அதனுடைய பிரம்மாண்டமான வடிவமைப்பும் இவங்களுக்கு தெரிய வருது. நம்மால மனித மூளையை கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய தகவல்களை இவங்க சேமிச்சிருக்காங்க மூளையை பத்தி. கிளவுட்ல ஏத்தின மூளையோட டேட்டாஸை ஹியூமனாய்ட் ரோபாட்ஸ்க்கு ஃபீட் பண்ணி நாம உடல் ரீதியா இருந்தாலும் நம் மூளையில் உள்ள தகவல்களை கொண்டு ஹியூமனாய்ட் ரோபோட் மூலமா வாழலாம்னு ஒரு தியரியும் இவங்க வச்சிருக்காங்க. இதை இவங்க டிஜிட்டல் இமார்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ்லையும் பென் டிரைவ்லையும் காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி மனித மூளையில் உள்ள தகவல்களை காப்பி பேஸ்ட் பண்ண முடியுமா? இந்த ஒரு முக்கிய பிரச்சனையை தான் இவங்க மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி இன்னும் ஏகப்பட்ட நிறுவனங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. இதுல ரெண்டு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஒன்னு, நாம டிஜிட்டல் காப்பியா தான் இருப்போமே தவிர நம்மோட சுயத்தோட இருப்போமான்றது சந்தேகம். ரெண்டாவது,
அதாவது கான்ஷியஸ்னஸ். மனிதர்களின் மிகப்பெரிய பொக்கிஷம்னா அது கான்ஷியஸ்னஸ் தான். இதை பற்றி இன்னி வரைக்கும் அறிவியலால் புரிஞ்சிக்க முடியலை. ஏன்னா இன்னி வரைக்கும் கான்ஷியஸ்னஸ் ஹார்ட் டு டிஃபைன் ஃபெனாமினாவாக தான் இருந்து வருது மாடர்ன் சயின்ஸ்க்கு. இந்த கான்ஷியஸ்னஸ் தான் எல்லா உயிர்களிடமிருந்தும் மனிதனை வேறுபடுத்தி காட்டுது. அதனால் உடலிலிருந்து மூளையையோ மூளையிலிருந்து உடலையோ தனித்தனியாக பிரித்து இயங்க வைக்க முடியாது. தர்மதுரை மாதிரியான கோமாளிகள் அறிவியல் வளர்ந்துடுச்சு, டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, மனிதனால் எதையும் செய்ய முடியும், அறிவியல் எதையும் செய்யணும்னு உருள்வாங்க. ஆனால் கான்ஷியஸ்னஸ் பற்றி 0.1% கூட அறிவியலால் இன்னி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தனுக்கு ஏன் சாக்லேட் பிடிக்குது, இன்னொருத்தனுக்கு ஏன் சாக்லேட் பிடிக்கல, ஒருத்தனுக்கு நான்வெஜ் பிடிக்குது, இன்னொருத்தனுக்கு வெஜ் பிடிக்குது. இது மாதிரியான ஹியூமன் கான்ஷியஸ்னஸை கால்குலேட் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் நம்ம கிட்ட கிடையாதுன்னு பல அறிவியல் அதிமேதாவிகளே சொல்றாங்க. மேக்ஸ், சயின்ஸ் இந்த ரெண்டுமே செத்து போற இடம் மனிதனின் உணர்வு கிட்ட தான், அதாவது ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் கிட்ட தான். கம்ப்யூட்டரை வச்சு முகத்தை உருவாக்க முடியும், உடல் உறுப்புகளை உருவாக்க முடியும், ஆனால் கான்ஷியஸ்னஸை உருவாக்க கோடி ஜென்மம் எடுத்தாலும் முடியாதுன்னு அறிவியலாளர்களே சொல்றாங்க. நியூரோ சயின்டிஸ்ட் பல பேர் ஒரு மனிதனின் பர்சனாலிட்டியை அவங்க மூளையிலிருந்து கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாததற்கு காரணம் நம்முடைய மூளை ஏற்கனவே நெட்வொர்க் செய்யப்பட்டுள்ளது, அதுவும் நம் உடம்பிற்கு வெளியில் உள்ளதுன்னு சொல்றாங்க. மாடர்ன் சயின்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுச்சுன்னு அரைவேக்காடுகள் மாதிரி உருளாம ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எந்தவித செயலையும் செய்யாம ஆழ்ந்து சிந்திச்சா நம் உடலை தாண்டி இந்த பூமியை தாண்டி நாம் அண்டத்தின் ஏதோ ஒரு மூலையில் உள்ளவற்றோடு இணைக்கப்பட்டிருக்கோம்னு உணர முடியும். மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது? யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்லுது. அப்படின்னா இந்த யூனிவர்ஸில் வாழ்ற நாமளும் அணுக்களால் உண்டானவங்க தான். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இப்பேரண்டத்தின் ஒரு பகுதி தான் நாம. அதனால தான் வள்ளுவர், ஔவையார்னு நம் முன்னோர்கள் பலரும் அணுவின் ஆற்றலை பற்றி பாடிட்டு போயிருக்காங்க. நியூரோ சயின்டிஸ்ட் பெரும்பாலானோர் மனித மூளையின் சிக்கலை எதனாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா மூளையோட அமைப்பே வாய்விளக்க வைக்கிற அமைப்பு. இதை நாம வச்சிருக்க சிம்பிள் பயாலஜி மூலமா புரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. ஆக மக்களே, நம் உடம்பில் இருக்க முக்கியமான உறுப்பான மூளையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பர் டாபிக்கை அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. அறியாத்தோ மக்களே.